Hi students, welcome to Chennai Academy. இனி நம்ம பார்க்க போகிறது குரூப் 2விற்கான இன்டர்வியூ ப்ராசஸ், இன்டர்வியூ சம்பந்தமான ரிசல்ட் சம்பந்தமான விஷயங்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரூப் 2 இன்டர்வியூன்னு தான் எழுதி போட்டிருக்கேன். ஜென்ரலாக சொல்கிறது இன்டர்வியூ தான். ஆனால் குரூப் 2வும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களே நோட்டிஃபிகேஷனில் என்ன வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்டர்வியூக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் இன்டர்வியூ அவங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓடி, தட் மீன்ஸ் ஓரல் டெஸ்ட். அதுதான் நம்மளும் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஓரல் டெஸ்ட். ஓகேங்களா? அதை இது பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு வைப்பாங்க. ஓகே, இந்த பிடின்னு சொல்லுவாங்க. இது பேங்கிங் இந்த மாதிரி எக்ஸாம் அப்படின்னா இன்டர்வியூ, அங்கே இன்டர்வியூங்கிற வார்த்தை இருக்கும். ஆனால் நம்ம இதில் நம்ம பழக்கத்திற்காக இன்டர்வியூ சொல்கிறோம். ஓகேங்களா? ஆனால் இங்கே ஓரல் டெஸ்ட் அப்படி தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? அதோடைய ப்ராசஸ் அடிப்படையில் சரி உங்களுக்கு தெரியறதுக்காக நம்ம இன்டர்வியூ சொல்கிறோம். எனிவே இப்போ கொஞ்சம் நினைவுபடுத்துகிறேன். ஓகேங்களா? குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு போன வருடம் ஓகேங்களா 2022 எல்லாரும் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதியிருப்பீங்க. கிளியர் பண்ணி மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேருக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெயின்ஸ் எழுதுவதற்கான எலிஜிபிள் வந்திருக்கும். மெயின்ஸ் எப்போ எழுதுனீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் எழுதுறீங்க. ஓகேங்களா? எத்தனை பேர் எழுதுறீங்க? மொத்தம் இருக்கக்கூடிய வேகன்சியை தாண்டி 1:10 ரேஷியோட மெயின்ஸுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஓகேங்களா? இந்த வருடத்துடைய தொடக்காலத்தில் பிப்ரவரி எழுதிருப்பீங்க. இப்போ அடுத்த வருஷமே வரப்போகுது. ஓகே, இவ்வளோ காலதாமதம் பார்த்துக்கோங்க. ஓகே, எனிவே அடுத்த வருஷம் தட் மீன்ஸ் இந்த மாதம் வரப்போகுது. ஓகேங்களா? இப்போ ஏன் இதை பற்றி பேசணும்னா டிசம்பர் மாதத்து டிசம்பர் 15க்குள்ள ரிசல்ட் டிக்ளரேஷன் வெளியிடப்படும் சொல்லிட்டாங்க. அப்போ 15 தான் ஆனுவல் பிளானர். அதுக்கு முன்னாடியே என்ன செய்ய போறாங்க அப்படின்னா ரிசல்ட் வெளியிட போறாங்க. அப்போ ரிசல்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் நிறைய டக்குன்னு அடுத்தடுத்த ப்ராசஸ் போயிடும். ஓகேங்களா? நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வேகம் அப்புறம் தான் வேகம் எடுக்குமே தவிர இப்போ கொஞ்சம் மெதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வேகமாயிடும். அப்போ அதுக்கு முன்னாடி தெரிய வேண்டிய விஷயங்களை ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? மெயின்ஸ் எழுதுனவங்க அப்போ கிட்டத்தட்ட 60,000 பேருக்கு எலிஜிபிளா இருந்தாங்க. ஆனால் அது எழுதுனது ஜஸ்ட் 55K தான். அந்த 55,000 பேர் தான் எழுதுனாங்க. ஓகேங்களா? ரேஷியோ அடிப்படையில் 1:10 ரேஷியோ வந்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? மொத்த வேகன்சியில். சரி சார், வேகன்சி உயரமா தம்னேலே வச்சிருக்கோம். ஆல்ரெடி வேகன்சி உயர்ந்துட்டு ஓகேங்களா 5300 5500 வேகன்சியா இருக்குது. அதை என்ன நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ நம்ம பாக்குறது இந்த மெயின்ஸ் ரிசல்ட்டை குரூப் 2 குரூப் 2A அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியா இருக்குது. இதுக்கு எப்படி ரிசல்ட் வெளியிடுவாங்க, ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறம் எப்படி இன்டர்வியூ ப்ராசஸ் போக போகுது அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? டீட்டெயில்டா ஒரு விஷயம் எழுதி வச்சிருக்கேன். அதை நான் உங்களுக்கு வந்து நீட்டா நம்ம வேகன்சியோடைய எண்ணிக்கையை பொறுத்து நான் என்னன்னு சொல்றேன். ஓகே, தெளிவாக கவனிச்சுக்கோங்க. நம்பர்ஸ் முக்கியம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து டிக்ளரேஷன் வந்து சேமா வருமா? குரூப் 2க்கும் குரூப் 2A ஒரே மாதிரி வருமா அப்படின்னா ஒரே மாதிரி வராது. ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோ சொல்றது வந்து மேக்சிமமான அசம்சன் தான். ஓகேங்களா? நம்ம சொல்ற மாதிரியே வரும் அப்படின்னு நான் சொல்ல வரது. ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க குரூப் 2 இன்டர்வியூ நடக்க போறது ரிசல்ட் டிக்ளரேஷன்ல. அப்ப நம்மளுடைய அசம்ஷன் அடிப்படையில் இப்படி வெளியிடலாம் அப்படிதான் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அப்ப ரெண்டுமே அட் அ டைம்ல 2 பேருக்குமே ரிசல்ட் வரும் அப்படி கிடையாது. அப்படி ரிசல்ட் வந்தா ஏகப்பட்ட குளறுபடிகள் வரும். அதனால அந்த குளறுபடிகளை தவிர்ப்பதற்காக ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான குரூப் 2க்கு மட்டும் வரப்போகுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் எண்ணிக்கையை சொல்லிடுறேன். ஓகேங்களா? அப்போ நோட்டிபிகேஷன் விடும்போது அட் அ டைம் ஆஃப் த நோட்டிபிகேஷன் வேகன்சி என்ன வெளியிட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5365 காலி பணியிடம். சரிங்களா? நம்ம உயரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய 2000 வேகன்சி 3000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் அவ்வளோ வேகன்சி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவ்வளோ வேகன்சி ரிலீஸ் பண்ணல. ஆக்சுவலா ஒவ்வொரு மாசமும் என்ன பண்ணுவாங்கன்னா ரிசல்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒயிட் கலர்ல பாக்ஸா போட்டு என்னென்ன எக்ஸாம் எப்போ நடந்தது, அது எப்போ எவ்வளோ வேகன்சி, அது எப்போ வந்து ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவா ஒரு ஷெட்யூல் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எப்பவுமே ரிலீஸ் பண்றது தான். அதை பார்த்து சலிச்சு போச்சு நம்ம பசங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ கடைசியா வெளியிட்ட ரிசல்ட் டிக்ளரேஷன் நவம்பர் 21 என்ன பண்ணிருக்காங்கன்னா அதோடைய வேகன்சி என்னவா மென்ஷன் பண்ணிருக்காங்க 5446 அப்படிங்கிற எண்ணிக்கையில வேகன்சி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? நோட்டிபிகேஷன் டைம்ல வேற, இப்போ வந்து வேற விதமான ஒரு வேகன்சி. சரிங்களா? இப்போ அப்போ சொல்லுங்க சார், 200 கிட்டத்தட்ட 200 வேகன்சி. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 200 வேகன்சி வந்து என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்ப இதை எப்படி சார் ஸ்பிளிட் பண்றீங்க? நான் இப்போ ஸ்பிளிட் பண்ண போற ஸ்பிளிட்டை பாருங்க. 2 ஓகேங்களா? 1 வந்து குரூப் 2 ஓகேங்களா? அதாவது இன்டர்வியூக்கு கூப்பிடக்கூடிய மொத்த கவுண்டிங் எவ்வளோ வேகன்சி. இது குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்டிங்ஸ். நோட்டிபிகேஷன் விடும்போது எவ்வளவு வச்சிருந்தாங்க அப்படின்னா 121, அதாவது 5365க்கான வேகன்சியில இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னா 121. இது சப்ஜெக்ட் டு சேஞ்ச். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணும்போது ஓகேங்களா, இதுல இருந்து நான் மைனஸ் பண்றதா, நான் இதை மைனஸ் பண்ணல, இதை மைனஸ் பண்ணிடுறேன். இதை மைனஸ் பண்ணும்போது 5425. ஓகேங்களா? இது வந்து 2A. நான் அங்க பாருங்க
கொடுத்ததுல இருந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டை மட்டும் எடுத்திருக்கிறேன். ஓகேங்களா, இதை மட்டும் இதுல இருந்து இந்த நம்பர் தான் மைனஸ் பண்ணிருக்கேன். மைனஸ் பண்ணிட்டு இவ்வளவு வேகன்சி வந்திருக்கு. சரிங்களா, இதுவும் சப்ஜெக்டிவ் சேஞ்ச். ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இதுல இருந்து இவ்வளவு வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஆனா இன்டர்வியூ போஸ்ட்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நான் இன்டர்வியூல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லல. அப்போ மேபி இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 200 வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ப்ரொபோசல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மேபி இதுலையும் ஒரு 10 அல்லது 20 வேகன்சி கூடுதலாகவும் மென்ஷன் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய நியூஸ் பேப்பர் நிறைய காலி பணியிடம் பார்க்கும்போது சப் ரிஜிஸ்டர் வேகன்சி கொஞ்சமாக தான் வச்சிருந்தாங்க இன்டர்வியூ போஸ்டிங்கில். ஆனால் நியூஸ் நாளிதழ்கள் தான் வருது 200 சப் ரிஜிஸ்டர் வேகன்சி காலி பணியிடம் இருக்குது. அதே முனிசிபல் கமிஷனரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய காலி பணியிடம் இருக்குது. ஆனால் நமக்கு வச்சிருக்கிறது 1 டிஜிட் தான் வச்சிருந்தாங்க. அதனால மேபி இதுல ஒரு 10 அல்லது 20க்குள்ள கூடுதலாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதான் சப்ஜெக்டிவ் சேஞ்ச் ஸ்டார் குறியீடு போட்டிருக்கு. ஓகேங்களா, இப்போதைக்கு நம்ம எடுக்கிறத 121 அப்படிங்கிற ரேஷியோல நம்ம எடுத்துக்கலாம். இங்க இதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணும்போது 5425 இது ரெண்டு கவனிச்சுக்கோ. ஓகே, இதை நான் விட்டுறேன் இப்போதைக்கு. இதுல ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்குது. 5425 நான் இன்டர்வியூ போஸ்ட் எல்லாருமே இதுக்கு எலிஜிபிளா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா, எப்படி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டைப்பிங், ஓகேங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க. டைப்பிங் முடிச்சிருந்தீங்கன்னா டைப்பிஸ்ட் ஒரு எக்ஸாம். ஓகேங்களா, அவங்களுக்கு தனி வேகன்சி. ஸ்டெனோ முடிச்சா ஸ்டெனோ ஒரு எக்ஸாம். அதே மாதிரி இங்கேயும் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு சொல்லி தனியா இருக்குது. அதாவது நான் 2ஆ படிக்கிறேன். ஒரு இதை பொது பாடப்பிரிவு. ஓகேங்களா, பொதுவா எல்லாருக்கும் இதுல டிகிரி முடிச்சிருந்தா எல்லாரும் இதுக்குள்ள போயிடலாம். இன்னொன்று சிறப்பு பாடப்பிரிவு. இதை கவனிச்சுக்கோ. இன்னொரு இது என்னது, சிறப்பு பாடப்பிரிவு. இது பொது பாடப்பிரிவு, இது சிறப்பு பாடப்பிரிவு. இந்த சிறப்பு பாடப்பிரிவுல என்னதான், பிகாம்ல ஒரு கேட்டகரி கோஆபரேட்டிவ், அவன் படிச்சவனுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமா வேகன்சி இருக்குது, 200 வேகன்சி இருக்குது. அது போக டைபிஸ்ட், ஓகேங்களா, டைபிஸ்ட் முடிச்சிருக்கவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் சிறப்பு கேட்டகரி. இது எல்லாராலையும் எடுக்க முடியாது. குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் அவங்க அந்த இதுக்கு எலிஜிபிளா இருந்தா மட்டும்தான் இதை எடுக்கணும். அப்ப இதை ஹோலிஸ்டிக்கா பார்க்கும்போது எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 இருந்து 800 வரைக்கும். சரிங்களா, 700 இருந்து 800 வரைக்கும் சிறப்பு கேட்டகரியில படிச்சவங்க மட்டும் இதுல இருந்து சொல்றேன். ஓகேங்களா, இதுல இருந்து சிறப்பு கேட்டகரி படிச்சவங்களுக்கு மட்டும் 700 இருந்து 800 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா, இதை தவிர்த்து இதை மைனஸ் பண்ணும்போது ஒரு தோராயமா இதை அப்ராக்சிமேட்டா சொல்றேன் 4700. சரிங்களா, அப்போ பொதுவா எல்லாருமே எலிஜிபிள் ஆகக்கூடியது பொது பாடப்பிரிவுல 4700 வேகன்சி. ஓகேங்களா, நான் இன்டர்வியூ சேர்க்காம நான் சொல்றேன். சரிங்களா, 4700 நார்மலா ஒரு டிகிரி, அது இன்ஜினியரா இருக்கட்டும், பிஎஸ்சி மேக்ஸ் பிசிக்ஸ் எதுவா இருக்கட்டும், நார்மலா ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு இதுக்குள்ள நீ வந்துடுற. சரிங்களா, இந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கணும். மொத்தமா 5566 அப்படிங்கிறத பார்க்காத. ஓகேங்களா, அது ஸ்பெஷல் கேட்டகரி. நீ பிகாம் படிக்கிறியா, உனக்கு போச்சு ஒரு 500-600 வேகன்சி உனக்கு போச்சு. டைப்பிங் முடிக்கிறியா, உனக்கு கொடுக்க வேண்டிய 200-300 வேகன்சி உனக்கு கிடையாது. அதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அப்ப இந்த இதுக்குள்ளதான் உனக்கு காம்படிஷன். அப்படி பார்க்கும்போது இப்ப ஃபர்ஸ்ட் வேகன்சி விடுவதற்கு முன்னாடி ஜென்ரலா டிஎன்பிஎஸ்சி என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றத குரூப் 4ல அதுக்கப்புறம் தான் வெளியிட்டாங்க. இருந்தாலும் மேபி ஒரு சில நேரங்களில் குரூப் 2 ரிசல்ட்டுக்கு முன்னாடி வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது கம்யூனிட்டி வைஸ், டிபார்ட்மெண்ட் வைஸ். ஓகேங்களா, அப்புறம் பாத்தீங்கன்னா வேற டிஸ்ட்ரிக்ட் வைஸ். அது கூட குரூப் 2ல நம்ம குரூப் 4ல பார்த்துருந்தோம். நம்மளே வீடியோ தான் போட்டிருந்தோம் எந்த மாவட்ட ரீதியாக என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு வேகன்சி சொல்லிட்டு. ஓகேங்களா, அப்போ அது பெரிய கம்யூனிட்டி வைஸ் ஒரு பெரிய பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை ரிலீஸ் பண்ணும்போது ரிசல்ட் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஒரு 2 நாள் விடலாம். அதுதான் என்ன சொல்றோம்னா வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் அதை வெளியிட்டாங்க அப்படின்னாலே 1 or 2 டேஸ்க்குள்ள என்ன ஆகலாம்னா ரிசல்ட் வரலாம். சரிங்களா, இது ஒரு நம்ம அறிகுறியா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சில இது எக்ஸப்ஷனல் கேஸ் தான். சில டைம்ல ரிசல்ட் எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனை வெளியிடலாம். ஆனா வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனை வெளியிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் ரிசல்ட் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், வேகன்சி உயருமாங்கிறது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 300 இருந்து 500 ஆயிடுச்சு. ஓகேங்களா, மீண்டும் உயர்வதற்கான சாத்தியர்களும் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அடுத்த வருஷத்திற்கான ஆனுவல் பிளானர் இப்போயே நம்ம ரெடி பண்ணி வெளியிட ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்வுகளையும் குறிப்பிட வேண்டியது இருக்குது. இந்த டைம்ல எக்ஸ்ட்ரா ஒரு பர்டனாக உட்கார்ந்துக்கிட்டு 2000 வேகன்சி இன்னொரு 1000 வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணி அதோட மேலும் ஒரு சுமையாக இதை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அது அடுத்த வருஷத்துக்கான எக்ஸாமுக்காக தள்ளி வச்சுக்கலாமே தவிர அது அதிகபட்சம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் நிறைய நம்மளுடைய அரசியல்வாதிகள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அது ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா, ரைட். அப்போ ரிசல்ட்டுக்கான இது ஓகே. இப்போ ரிசல்ட்ல நான் சொல்லியிருந்தேன் தனித்தனியா ரிசல்ட் வரும். ஓகேங்களா,
அதில் மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டர்வியூக்கான ரிசல்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் குரூப் 2க்கான ரிசல்ட். குரூப் 2க்கான ரிசல்ட் வெளியிடும் பொழுது 121 + 20 அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, வேகன்சி இன்க்ரீஸாக இருக்குது. 121 + 20 இந்த மாதிரி இருக்குது. அப்போ இதுக்கு இன்டர்வியூ கூப்பிடுறது மேக்ஸிமம் 1:2 அந்த ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. சரிங்களா, மேக்ஸிமம் அதுதான் ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா, 1:2 ரேஷியோவில் அப்படி பார்த்தோம்னா ஒரு எல்லாத்தையும் பார்க்கும்போது 140 அப்படின்னு பார்க்கும்போது 270 280 வரைக்கும் வச்சுக்கலாம். சரிங்களா, இவ்வளோ பேரை இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் இதுதான் டிக்ளேர் பண்ணுவாங்க. சரிங்களா, இந்த ரிசல்ட் டிக்ளேர் பண்ணும்போது குரூப் 1 ரிசல்ட் டிக்ளேர் பண்ற மாதிரி ஒரு ஷீட் வரும். அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு உங்களுடைய ரோல் நம்பர் மட்டும்தான் இருக்குமே தவிர உங்களுடைய மார்க்ஸ் இருக்காது. அதில் நான் வச்சுக்கோ, குரூப் 2 இன்டர்வியூ கூப்பிடும் போது எப்பயும் உங்களுடைய மார்க்ஸை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய ரோல் நம்பர் மட்டும், நீ இன்டர்வியூக்கு உன்னைய கூப்பிட்டுருக்கோமா இல்லையா அதை மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க தவிர உனக்கு என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா உனக்கு வந்து மார்க்ஸை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. மார்க்ஸ் எப்போ சார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றேன். சரிங்களா, அப்போ ரோல் நம்பர் மட்டும் தான் இருக்கும். ரோல் நம்பர் மட்டும்தான் இருக்கும். இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஆவரேஜா இதுக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸ் அடிப்படையில் ஓகேங்களா பெர் டே 40 to 50 பேர் வந்து ஒரு நாளைக்கு ஓகேங்களா ஆவரேஜா ஓகேங்களா ஒரு நாளைக்கு இன்டர்வியூ கண்டக்ட் ஆகும். அப்படி பார்க்கும்போது ஒரு 280 நாட்கள் 280 பேர் அப்படி எடுக்கும்போது ஒரு ஆவரேஜா ஒரு 6 to 8 நாட்களுக்குள்ள இன்டர்வியூ முடிஞ்சிடும். அதில் நான் வச்சுக்கோ, இதுதான் முக்கியமானது. இன்டர்வியூ முடிஞ்ச அன்னைக்கு ஈவினிங்கே எப்பவுமே இது டிஎன்பிஎஸ்சியோட வழக்கம். இன்டர்வியூ இப்போ இன்னைக்கு நடக்குது ஓகே, நீங்க மார்னிங் நடந்து முடிச்சுட்டு இன்டர்வியூ லாட் முறையில் நடக்கும். நான் இன்டர்வியூ ரிசல்ட் வந்த போதோ அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ வரைக்கும் பார்த்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நான் வந்து இது இன்டர்வியூ எப்படி நடக்கிறத தனியாக வீடியோ போட்டுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் சம்பந்தமான டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நான் அதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகேங்களா, அப்போ 6 to 8 நாட்களுக்குள்ள ரிசல்ட் முடியுது. ரிசல்ட் இன்னைக்கு காலை நடக்குதா அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் 5 மணி 4:30 ஓகே இந்த ரேஞ்சில் கம்பல்சரி அன்னைக்கு ஈவினிங்கே ரிசல்ட் வந்துடும். ஓகேங்களா, ஈவினிங்கே கம்பல்சரி அந்த 280 பேர்ல இந்த 140 பேர் யாரு ஓகேங்களா யாரெல்லாம் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டிங்க்கு செலக்ட் ஆனீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நல்லா கவனிச்சுக்கோ, அவங்களுடைய ரிட்டன் மார்க் பிளஸ் ஓடி அதாவது ஓரல் டெஸ்ட் எவ்வளவு, ரிட்டன் மார்க் எவ்வளவு 300க்கு எவ்வளவு, ஓடி எவ்வளவு, அதாவது ஓரல் டெஸ்ட் எவ்வளவு 40. அப்போ மொத்தமா 300 தனித்தனியாக மார்க் மென்ஷன் ஆயிரும். 340க்கு நீ எவ்வளவு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து என்ன ரிசல்ட்டே டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அதாவது அது ஒரு தனியாக ஒரு பிடிஎஃப் விட்டு யாரோட நேமு, அவங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க் எவ்வளவு, இன்டர்வியூ மார்க் எவ்வளவு ஓப்பனாகவே டிரான்ஸ்பரன்ஸே வெளியிட்டுருவாங்க. முடிஞ்சு போச்சா? அப்போ இதில் வந்து உனக்கு அன்னைக்கு ஈவினிங் முடிஞ்சு போச்சு. ஒரு வாரத்தில் அந்த ப்ராசஸ் முடியுது. அதுக்கப்புறம் தான் என்ன ஆக போகுது, அதுக்கப்புறம் வந்து நோ சிவி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோப்பா, மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி நோ சிவி. ஏன் அப்படின்னா நீ மெயின்ஸ் எழுதும் போது எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து கம்ப்யூட்டர் அதான் இசேவை மையத்தில் அப்லோட் பண்ணிட்டு போச்சா அப்லோட் பண்ணியாச்சு. அப்போ அதுலேயே வந்து மேக்ஸிமம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சது. அதாவது மேக்ஸிமம் சிவி இருக்காது. ஓகேதா, சிவி இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. டைரக்டா என்னதுதான் கவுன்சிலிங் தான். கவுன்சிலிங் எப்பவும் கூட குரூப் 2 கவுன்சிலிங், குரூப் 4 கவுன்சிலிங் நடந்ததோ அதே மாதிரி 120 140 பேரையும் கூப்பிட்டு டிபார்ட்மெண்ட் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து நீங்க உங்களுடைய வேகன்சி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே கவுன்சிலிங் ஒரு 2 நாள் நடக்கும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, ஏன்னா குரூப் 2கே 100-200 பேர் கூப்பிட்டாங்கல்ல, ஒன் டே மார்னிங் செஷன் டே ஃபோர்நூன் டே. அடுத்து வந்து குரூப் 2A ஓகேங்களா, குரூப் 2Aக்கான ரிசல்ட் அது கிட்டத்தட்ட நம்ம பார்த்துருந்தோம் 5400 பேர். அவங்களுக்கான ரிசல்ட்டை வெளியிடும். அவங்களுக்கான ரிசல்ட் வெளியிடும் பொழுது அந்த இன்டர்வியூல இருந்து டிஸ்குவாலிஃபை ஆனாங்க பாருங்க, டிஸ்குவாலிஃபை அந்த இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகாத ஒரு 140 பேர் இருப்பான் பாருங்க, அவன் தான் இந்த குரூப் 2A லிஸ்ட்ல டாப் ரேங்க்ல இருப்பான். ஓகேங்களா, ஏன்னா அவன் ரிலீஸ் பண்ணும்போது இந்த ரிசல்ட் வெளியிடும் போது மேக்சிமம் நமக்கு குரூப் 4ல எப்படி ரிசல்ட் வெளியிட்டாங்களோ அதே மாதிரி உங்களுடைய ரோல் நம்பர் பிளஸ் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களுடைய மார்க்கை பார்க்குற அளவுக்கு ரிசல்ட் வெளியிடலாம். சரிங்களா, ஆனால் போன தடவை குரூப் 2 ரிசல்ட் வந்து அப்படி வெளியிடதான் சொல்றாங்க. ஆனாலும் நீங்க என்ன செய்யலாம், இதை மார்க் பார்க்குற அளவுக்கு மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணல. அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா செலக்ட் ஆகுறமா இல்லையா, எவ்வளோ இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக அதை வச்சு கணிச்சிடலாம். ஓகேங்களா, ஓவராலாக கரெக்டாக கணிச்சு முடியும். தவிர ஏன்னா இந்த தடவை குரூப் 4லேயே வந்து நல்ல அந்த ரிசர்வேஷன் நல்ல ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணனால நிறைய பேருக்கு அவங்களுக்கான வேலை வந்து கிடைப்பதான சாத்தியம் வந்து நிறைய பாசிபிலிட்டி கிடைச்சது. சரிங்களா, அதே மாதிரி ரிலீஸ் பண்ணல குரூப் 2. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் டைரக்டா, ஏன்னா இது என்ட்ரி கிடையாது, டைரக்டா இங்கேயும் சிவி இல்லாம டைரக்டா கவுன்சிலிங்.
அதன் அடிப்படையில் போகும். ஏன்னா இது வந்து நிறைய வேகன்சி, ஓகேங்களா, 5000க்கு மேலே வந்து கவுன்சிலிங் பண்ணணும். அதுக்கு இது கொஞ்சம் சில நாட்கள் ஆகும். ஓகே, எப்படி பார்த்தாலும் ரிசல்ட் வெளியிட்டு ஒரு 10 டேஸ்க்குள்ள இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சு அடுத்து ப்ராசஸ் எல்லாமே எங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ஜனவரி ஸ்டார்டிங்ல நான் இன்டர்வியூக்கான கவுன்சிலிங் வந்து நடைபெறும். ஓகேங்களா, இதுதான் வந்து டோட்டலிஸ்டிக்கா நம்ம சொல்லக்கூடிய குரூப் 2 இன்டர்வியூ ப்ராசஸ். ஓகேங்களா, அப்போ நம்ம சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவி, ஓகே, இது கிடையாது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வெளியிடுவாங்க. அதுதான் வந்து நமக்கு ஒரு முன்னோட்டமாக வச்சுக்கலாம், ரிசல்ட் வெளியிடுறதுக்கு முன்னோட்டமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன விஷயம் செய்யணுங்கிற விஷயம் தான் இன்டர்வியூக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயங்களை இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சரிங்களா, நான் அப்கமிங் வீடியோஸில் இன்டர்வியூக்கான ப்ரொசீஜர் என்ன, ஓகேங்களா, அதான் ஓரல் டெஸ்ட்க்கான ப்ரொசீஜர் என்ன முறை எக்ஸாம்பிள் வந்து லாட் தான் இங்கே செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, குழுக்கள் முறையில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்கிறேன். சரிங்களா, அதுக்கப்புறம் இன்டர்வியூ சமயத்தில் ஓகேங்களா எப்படியும் கண்டிப்பாக நம்ம சென்னை அகாடமியில ஃப்ரீ ஓரல் டெஸ்ட் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுறோம். அதேமாதிரி இதுக்கு முன்னாடி போன வருட இன்டர்வியூ செலக்ட் ஆன நபர்களை வைத்து உங்களுக்கு வந்து ஒரு செஷன் மாதிரி கொடுத்துருவோம். யூடியூப்லேயே அதை ரிலீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இது அப்கமிங் வீடியோஸ். இதுதான் உங்களுக்கு ரிசல்ட் டிக்ளரேஷன் சம்பந்தமாக ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன், ஏதாவது டவுட்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம வந்து அதுக்கு அப்கமிங் வீடியோஸ் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.